இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற எக்ஸசைசஸ் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேர்ல உட்கார வரைக்கும் ரொம்ப ஜாலியாகவே உட்காந்துருப்போங்க. எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டா உடனே அப்படி 1 2 3 மூணாவது அட்டம்ப்ட்ல எந்திரிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான எக்ஸசைஸ் தான் இது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸ்டாக உட்காந்துக்கோங்க. ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு காலை ஸ்ட்ரெயிட்டாக அப்படி மேலே தூக்கி உங்களோட டோவை வந்து ஃபேஸிங் டுவர்ட்ஸ் யூ அப்படியே வச்சு ஹோல்ட் பண்ணணும். இந்த பொசிஷனில் ஒரு 30 செகண்ட்ஸ் வரைக்கும் ஹோல்ட் பண்ணுங்க. நம்ம வீட்டில் பெரியவங்க எல்லாருமே எல்லா பெயினும் எல்லா விஷயமும் இக்னோர் பண்ணுறனால தான் அது பெருசாக போய் முடியுது. ஸோ அதனால் ஆரம்பத்திலே இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், ஒரு ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஹெல்த்தியாக இருக்க பழகிக்கோங்க. ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் சைட். ரிலாக்ஸ். இப்போ ஃபுட்டை இப்படி அவுட்வர்ட்ஸ் திருப்பிட்டு அதே மாதிரி ஹோல்டு. ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் சைட். ஓகே, ரிலாக்ஸ். இப்போ உங்கள் தைஸ் வந்து கம்ப்ளீட்டாக சப்போர்ட்டில் இருக்கணும். உங்கள் லெக் மட்டும் அப் அண்ட் டவுன் கொண்டு போகணும். அதாவது நீ எக்ஸ்டென்ஷன், ஃப்ளெக்ஷன். இந்த மாதிரி 15 ரெப்படேஷன்ஸ் பண்ணுங்கள். ஸோ இப்படி மேலே எண்ட் ரேஞ்சில் தூக்கும்போது உங்கள் மசிலை நல்லா கான்ட்ராக்ட் பண்ணுங்கள். இறுக்கி பிடிக்கணும். சேஞ்ச் யுவர் சைட். ஓகே, இப்போ கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் கண் வந்துக்கோங்க. ஸோ உங்கள் தைஸ் வந்து கம்ப்ளீட்டாக வெளியே இருக்கணும். ஒரு காலை இப்படி நீட்டிட்டு இதை அப் அண்ட் டவுன். இதுவும் 15 கவுண்ட்ஸ் பண்ணுங்க. Relax. Change your side. ஓகே, ரிலாக்ஸ். இப்போ கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்கோங்க. உங்கள் 2 காலும் இப்படி வச்சுட்டு உங்களோட ஹிப்பில் கை வச்சுட்டு ஜஸ்ட் இப்படி ஃப்ரண்ட்டில் வாங்க. ஓகே, ரிலாக்ஸ். இப்போ வயசானவங்க அப்படின்னா ஒரு ஜன்னல் கம்பி இல்லை ஏதாவது ஒரு ஹேண்டில் யூஸ் பண்ணி நீங்கள் எந்திரிச்சிருக்கலாம். இல்லை ஓரளவுக்கு ஒரு மிடில் ஏஜ் அப்படின்னா உங்கள் கையை இப்படி வச்சுட்டு மெதுவாக அப்படி எந்திரிங்க, உட்காருங்க. ஸோ இந்த ஸ்ட்ரென்தனிங் எல்லாம் பண்ணிவிட்டு இந்த எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் எந்திரிக்கிறதுக்கும் கஷ்டப்பட மாட்டீங்க. ஓகே, ரிலாக்ஸ். எந்திரிக்கிறது கஷ்டப்படுறதை விட இந்த எக்ஸசைஸை ஈஸியாக வீட்டில் இருந்தபடியே செஞ்சு உங்களால் ஈஸியாக எந்திரிக்க முடியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.